இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. ஐயோ, என்ன நடந்திருக்குன்னே தெரியலையே சார். எனக்கு வேற அதே சிந்தனையா இருக்கு, பதட்டமா இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. அதான் அவன் பேசுறதுக்கு தானே போயிருக்கான் ஆர்த்திக்கிட்ட. கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. அங்கே பேர் அருண் வந்துட்டான். டே மச்சான், என்ன ஆச்சு? சக்ஸஸ்ஃபுல்லா? டே விக்ரம், நான் என்னோட ரூமில் வெயிட் பண்ணுறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா, வீட்டுக்கு போகலாம். சரியா? அண்ணா, என்னாச்சு? ஆர்த்தி எங்க? அதை போய் அவகிட்ட கேளுங்க. டே என்னடா ஆச்சு? பிரச்சனையா? அண்ணா, நீங்க இவ்வளவு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இத்தனை நாளாக தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன். இனிமே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். டே என்னடா ஆச்சு? அவள்கிட்ட பேசுனியா? எல்லாம் பேசிட்டேன்டா, எல்லாம் முடிஞ்சுது. டே அருண், ஒரு நிமிஷம் அவகிட்ட பேசி பாடுற இன்னொரு தடவை. போதும், இனிமே எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ரூமில் வெயிட் பண்ணுறேன். விக்ரம், நீ முடிச்சுட்டு வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான். இதை பற்றி இனிமேல் யாரும் என்கிட்ட பேசாதீங்க. டே அருண், டே நில்லுடா. சார், போச்சு போச்சு, ஏதோ பெருசா நடந்திருக்கு. நானும் சக்தியும் போய் ஆர்த்திட்ட பாக்குறோம். நீங்க போய் அருண் சாரை பாருங்க, போங்க. சரி நிக்கி, என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் போய் அவன்கிட்ட பேசுறேன். விக்ரம், சிவா வாங்க, நாம் போகலாம். சரிடா, வா போகலாம். ஏ துர்கா, அதான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறல்ல, அப்புறம் ஏன்டி இவ்வளோ தூரம் வந்திருக்க? போயிடலாமா வீட்டுக்கு? என்ன விக்கி, விளையாடுறியா? நம்ம அம்மா பத்தி உனக்கு தெரியாது? நான் பண்ணலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. தெரியும், இருந்தாலும் நீ கஷ்டப்படுறியே, என்னால் அதை பார்க்க முடியலடி. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் விக்கி. எதையும் நீ போட்டு குழப்பிக்காத, விடு, ஃப்ரீயா விடு. அதுக்கு இல்லை துர்கா, ஆனால் விடு விக்கி, நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஏன்டி? நீ அங்கே இருந்தாலும் உனக்கு ஏதோ வேலை சொல்லி வெளில அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு நீ இங்கேயே இரு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நிஜமாக எந்த ப்ராப்ளமும் இல்லை தானே? ஏதோ என் மனசுக்கு சரிப்பட்டு வரல, அதான் உன்னை திரும்ப திரும்ப சொல்கிறேன். விடு விக்கி, ஒன்றும் ஆகாது. நான் போயிட்டு நல்லா தான் வருவேன். சரி, ஏதோ ஒன்றா எனக்கு டக்குன்னு கூப்பிடு, என்ன, நான் வந்துடுறேன். சரிடா. நிதிஷ்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஏதோ பிரச்சனைனா அவனுக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். பாஸ், என்ன அடுத்த ஆளுக்கு ரெடி பண்ணலையா? டேய் வெயிட் பண்ணுடா. அட சார், அதான் அந்த ஹீரோயின் தான் கோச்சிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? வேற ஆளை நீங்க பார்க்கணும்ல. டேய் அவளே இப்ப வருவா பாரு. என்ன பாஸ் சொல்றீங்க? அப்போ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்களா? நான் தான் அவங்க அம்மாவை பத்தி சொன்னேன்ல, அவளே காலைல ஃபோன் பண்ணி அமுச்சு விடுறேன்னு இருக்கா. சார், என்ன சார் இது? அம்மாவே இப்படி பண்றாங்க? இந்த காலத்துல எல்லாத்துக்கும் காசு தாண்டா முக்கியம். அதுக்காக யாரா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரி பாஸ், நடத்துங்க. பாஸ், அந்த பொண்ணு வந்துட்டாங்க. சரி, அப்படியே 2 பேரும் வெளில கிளம்பிடுங்க. நான் அவளை உள்ள கூட்டு போயிடுறேன். ஓகே சார். சார். வந்துட்டியா? நான் சொன்னேன்ல நீ ஏன் என்ன தேடி வருவேன்னு. ஆமாம் சார், சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சரி, என் கூட வா. இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுமா? ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படியும் எங்கள் அம்மாவும் என்னை உயிரோடு விட்டு வைக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத கேட்கலனா. என்ன பண்ணுறதுனே தெரியல. பாவம் சார் இந்த பொண்ணு. அவங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? ஆமாம், நேற்று இந்த பொண்ணு எவ்வளோ தைரியமாக பேசிட்டு போச்சு இவரையே எதிர்த்து. இன்னைக்கு பார்த்தியா நிலமை? இந்த அம்மாங்களாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்களா பொண்ணுங்களோட மனசை? அப்புறம் எதுக்கு சார் அவங்களாம் பொண்ணுங்க அப்படின்னு பெற்றுக்கிறாங்க? என்னடா பண்ணுறது, எல்லாம் அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்து வரோம். சரி வா, நம்ம வேலையை நாம் பார்ப்போம். அப்புறம் அதில் தலையிட்டோன்னு வச்சுக்க, நமக்கு இந்த வேலையும் இல்லை. ஆமாம் சார், அப்புறம் பாஸ் நம்மளை எங்கேயும் வேலை பார்க்க விட மாட்டார். அட உள்ள வா, கூச்சப்படாத. அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, வா. இதுக்கப்புறம் என்ன கூச்சம்? இங்க வெயிட் பண்ணு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ச்சே, ஷூட்டிங் ஹாலுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய ரூமே வச்சுருக்கான் பாரு. இவனுக்கு இதே தான் வேலை போல். பொண்ணுங்கன்னா எனக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சு. ச்சீ, என் அம்மாவே இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ச்சே, இனிமேல் ஃபீல் பண்ணி என்ன யூஸ் இருக்குது? ஒரு யூஸும் இல்லை. அட்லீஸ்ட் விக்கிட்ட சொன்னா வச்சு காப்பாற்ற வந்திருப்பான். யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? விட ஆர்த்தி, அதான் அவனுக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல. இனிமேல் நீ ஏன் அவங்களுக்கு தொல்லையாக இருக்க சொல்லு. ஆமாம், இனிமே நான் அவன்கிட்ட போய் பேசி என்ன யூஸ் இருக்குது? அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டா. இனிமே எனக்கு என்ன வேலை? அவ்வளோதான் எல்லாமே.
சரி ஃபீல் பண்ணாத, இனிமே நான் இருக்கேன் உனக்கு, சரியா? இதோ பாரு, நான் இருக்கேன், எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜாலியாக இரு, ஜாலியாக பேசலாம், சரியா? அப்புறம் எனக்கு ஏன் ஆர்த்தி யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது கையை பிடிச்சி. கொஞ்ச நேரம் இவகிட்ட நல்லா பேசவே விட மாட்டாளுங்க, வந்துருவாங்க அப்படியே. டேய் நீ என்ன பண்ணுற ஆர்த்திக்கிட்ட அவள் கையை பிடிச்சிக்கிட்டு? நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஏய் என்ன, நானும் ஃப்ரெண்டு தானே. ஏ ஆர்த்தி, என்ன நடந்துச்சு? அருண் நான் கோவமா போயிட்டாங்க. என்ன நடக்குதுங்க? நீ எதுக்கு இவன் கையை பிடிச்சிட்டு இருக்க? அதான் அவனுக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா இல்ல, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலைங்க? சும்மா நடிக்காத ஆர்த்தி. நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண எல்லா விஷயம் எனக்கு தெரியும். வருஷன்ட்ட எப்பயோ சொல்லிட்டா. என்ன? ஆமாண்டி ஆர்த்தி, உன்னையும் அருணையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனால் இன்னைக்கு சண்டை போட்டீங்க. அவனுக்கு தான் வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன்? ஏண்டி அது என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டியா அவர்கிட்ட? ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அதை சொல்லு. ஏய் எதுக்கு இப்போ அவளை போட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவளே கவலையில் தானே இருக்கா, அவளுக்கு ஆறுதலாக இருங்க, எதுக்கு இப்படி திட்டுறீங்க? டேய் எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. அவனை ஏன் திட்டுறீங்க? என்ன ஆர்த்தி, நீ தான் பேசுறியா? ஆமா, அவன் தான் எனக்கு ஆறுதலா இருக்கான். ஏ ஆர்த்தி, நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கடி. நான் என்ன பண்ணிட்டேன் இப்ப? இத பாரு, நீ ஒழுங்கா வந்து இப்ப நீ அருணாட்ட பேசுற, வா என் கூட. ஏண்டி இனிமே நான் என்னண்டி பேச போறேன்? இப்ப என் கூட வருவியா வரமாட்டியா? கடைசியே கேக்குறேன். நான் வரமாட்டேன். ஆத்தி, இப்ப மட்டும் நீ என் கூட வரலினா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே இதோட முடிச்சுக்கலாம். ஐயோ அவன் மனசை மாற்றிடுவாங்க போலையே. நிக்கி, அது நிறுத்துங்க, எதுக்கு இப்படி அவளை கம்பல் பண்ணுறீங்க? அவளுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாள்ல, போங்க நீங்கள். அதை நீ சொல்லாத, அவளே சொல்லட்டும். அவள் சொல்லினா என்ன, எனக்கு அவளை பற்றி தெரியும். அவளுக்கு வர விருப்பம் இல்லை, விட்டுருங்க. அத்தி நீ வாயை திறக்க மாட்டியா? அவன் இவ்வளோ பேசுகிறான், அவனை உனக்கு எத்தனை நாள் அடி தெரியும்? என்னை மன்னிச்சிரு நிக்கி. சக்தி, என்னால் இனிமே அருண் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதோட எல்லாமே முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனி நாங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறோம்ல, வாயை திறக்க மாட்டியா? இதுலேருந்தே தெரில அவளுக்கு அவங்க கூட வரத்துக்கு விருப்பம் இல்லை. அப்போ ஆர்த்தி அவ்வளோதானே எல்லாம்? அத்தி நீ சைலண்டாக இருக்கிறது ரொம்ப தப்புடி. சரி, ஓகே. இனிமே எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ யாரோ நான் யாரோ. இனிமே நானும் உன் விஷயத்துக்கு தலையிட மாட்டேன், நீ என் விஷயத்துக்கு தலையிடாத. அவ்வளோதான் எல்லாம், சரியா? வாயை திறக்கிறாளா பாரேன். வாணிக்கு நாம் போகலாம். அப்பாடி போயிட்டாங்க ஒரு வழியா. நீ விட அத்தி, நான் இருக்கேன் உனக்கு, சரியா? என்னோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க, நீ நல்லா இரு, ஜாலியாக இரு, சரியா? இதுலேருந்து கொஞ்சம் வெளில வா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் வெளில வர ட்ரை பண்ணு. நீ உட்கார, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். ம், சரி. இனிமே இவளை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமே இப்படி இவ்வளோ வரணும் சேர்றாங்கன்னு நானும் தான் பார்க்குறேனே. எனக்கு என்னவோ இவ உள்ளே போனதுலேருந்து மனசே சரியில்லை. பேசாமல் உள்ளே போயிடலாமா? இல்லை வேணாம், அப்புறம் அதுக்கோ அவ திட்டுவா. என்ன பண்ணுறது இப்போ? நான் நிதிஷ்க்கு ஃபோன் பண்ணலாமா? அவசரப்பட்டு ஃபோன் பண்ணி எதுக்கு அவனையும் குழப்பணும்? வேண்டாம். ச்சே, பாவம் சார், அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா வேற இருக்கு. ஆமா, அந்த பொண்ணோட தலையெழுத்து யாரால என்ன மாற்ற முடியும்? அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட அம்மா வச்சு தட்டி கேட்டுருக்கணும் சார். இப்ப பாருங்க. சரி விடுடா, எல்லாம் அவங்களுக்குள்ள பார்த்துப்பாங்க, நாம ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு. சார் சார் ஒரு நிமிஷம், நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? இப்போ உள்ள வந்தாங்களே, அவங்க பேர் என்ன சார்? அதான் காயத்ரி. என்ன சொல்கிறீங்க? அவளுக்கு என்னாச்சு? ஏப்பா தம்பி, சொல்லுவேன், ஆனால் யார்ட்டையும் சொல்லிட மாட்டியே. மெயினாக அந்த சார்ட்ட சொல்லிட மாட்டியே. சார் நிஜமாக உங்களை மாட்டி விட மாட்டேன், சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார். அதாவது அந்த பொண்ணை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை, முடிஞ்சா காப்பாத்திக்கப்பா. என்ன என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நீ தானே அவ கூட வந்த, உனக்கு தெரியாது அந்த விஷயம்? எனக்கு தெரியாதே சார். அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி இன்னைக்கு என் பொண்ணை அமுச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீயும் என்ன பண்ணுவ? பாவம், அந்த பொண்ணு உன்கிட்டயும் சொல்கிறதுக்கு மனசு இல்லை போல. சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்.
இங்க பாரு, ஏதோ பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்திரு. ஆனா தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் கோத்து விட்டுறாத. உனக்கு கெஞ்சி கேட்கறோம். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக நான் உங்களை சொல்ல மாட்டேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் வாங்க, நம்ம வெளில போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த இதுல என்ன நடந்தாலும் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஐயோ டே நிதிஷ், ஃபோனை எடுறா. இவன் வேற எடுக்கவே மாட்றான். ஐயோ கட் பண்ணி விடுறான். அவசரம் புரியாம நான் நேத்தே சொன்னேன்ல, ஃபோனை எடுறா சீக்கிரம். ஐயோ நிதிஷ் எடுத்துரு, உன் தங்கச்சி வாழ்க்கை. அப்புறம் மேம் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? எடுத்துட்டு வரட்டுமா? அட என்ன மேம்ன்ட்டு பேரை சொல்லி கூப்பிடுங்க. என் பேர் ரம்யா. நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருங்க. சரி ஓகே. அப்போ என்ன பிரீத்தின்னு கூப்பிடுங்க. என் பேர் ரேஷ்மா. இப்படிதான் இத்தனை நாள் சாரை லவ் பண்ணிட்டு வெளில சொல்லாமல் இருந்தீங்களோ தெரில. உண்மையாலுமே நீங்கள் கிரேட் தான். இவ்வளோ அடக்கொடக்கமாக இருந்திருக்கீங்க, கொஞ்சம் கூட திமிர காட்டாம. அட அப்படிலாம் இல்லை, நீங்கள் வேற. ரம்யா சாரு. ஹே அருண், வந்துட்டியா? என்ன சொன்ன ஆர்த்தி? என்னடி நடக்குதுங்க? அதான்டி எனக்கே புரியல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் தான் உங்க கேபினை சுத்தி பார்க்கட்டுமேன்னு கூப்பிட்டு வந்தேன். சரி வெளில போங்க. சரி வாரிஷ்மா, அவங்க 2 பேரும் பிரைவேட்டா இதை பேசிப்பாங்க, வா போலாம். நான் உங்க 3 பேரையும் தான் சொன்னேன். அருண் என்ன கோவமா இருக்கியா? 3 பேர் தயவு செஞ்சு வெளில போறீங்களா? சரி இவங்க உங்களோட. நான் போங்கன்னு சொன்னேன். ஏய் ரேஷ்மா பிரீத்தி வாங்க, நம்ம வெளில போய் பேசிக்கலாம். எதா இருந்தாலும் வெளில போய் சொல்றேன் வாங்க. டே மச்சான், டே உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க, எனக்கு கேக்குது. டே ஆத்திர என்ன தாண்டா பேசுனேன்? ப்ளீஸ்டா அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க, வேற எது வேணாலும் பேசுங்கடா. டே கோவப்படாதடா, நான் சொல்றதை கேளேன். டே நிதிஷ், விக்கி ஃபோன் பண்றான்டா. டே கட் பண்ணுடா. டே அருண், நான் சொல்றதை கேளுடா. ஆர்த்தி அவளை பத்தி பேசாதடா. இத்தனை நாளா நான் தான் ஆர்த்தி வேற ஏதோ ரீசனுக்காக தான் என்னை விட்டு போயிருப்பா. இன்னைக்கு என்னை ஏத்துப்பான்னு நினைச்சேன். சண்டை போட்டு என் கூட சேர்ந்துருவான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தானே தெரியுது. நான் அவளை சமாதானப்படுத்துறதுக்கு தான்டா போறேன். அவ போய் அந்த கேண்டீன்ல இருக்கானே அவன்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காடா. நான் அவனை கூட லவ் பண்ணுவேன்னு சொல்றாடா என்கிட்ட. டே அவ ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பாடா, நான் சொல்றதை கேளேன். டே விக்கி ஃபோன் பண்ணிட்டே இருக்கான்டா. நீ போய் பேசிட்டு வாடா, போடா. டே விக்கி என்னடா ஃபோன் பண்ணிட்டே இருக்க? டே சிவா, நேற்று நான் சொன்னேன்ல துர்காவுக்கு பிரச்சனைன்னு. இன்னைக்கு பிரச்சனை. தயவு செஞ்சு நான் அமுச்சு விடுற அட்ரஸ்க்கு வந்துருங்கடா. என்னடா சொல்ற? இப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நான் போய் துர்காவை காப்பாத்துறேன், அதுக்குள்ளே நீங்களும் வந்துருங்க. நான் வச்சிட்றேன். டே மச்சான், அவ ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பாடா. அவள் ஒன்றும் கோவத்தில் சொன்ன மாதிரி தெரியல. டே ஆமாண்டா. டே ஆர்த்தி அப்படி இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. டே அவளை பற்றி பேசாதன்னு சொன்னேன், அப்புறம் மேலே கை வச்சிருவேன்டா. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்லடா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். டே மச்சான், உன் சிஸ்டருக்கு ஆபத்துடா. சீக்கிரம் வா போகலாம். நான் வந்து உன்கிட்ட பேசுறேன் அருண். விக்ரம், அருணை பாத்துக்க. சரிடா, நானும் வரட்டுமா? இல்ல நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். நீ அருணை பாத்துக்க, அருண் கூடயே இரு, நான் வரேன். சரி பாத்து போடா.